இங்க ஒருத்தரோட வீட்டுக்குள்ள திருடங்க நுழைஞ்சிடறாங்க. அவன் பையன் ஆல்ரெடி ஒரு திருடனை பிடிச்சிடறான். இவனும் ஒரு திருடனை அடிக்கலான்னு போறான். ஆனா பக்கத்துல போனதுமே அடிக்காம அவன் பையனையும் அந்த திருடனை விட சொல்றான். அந்த டைம் யூஸ் பண்ணிட்டு திருடங்க அவன் பையனை அடிச்சிட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க இங்க வந்ததும் ஏன் இவ்வளவு கோழையா இருக்கீங்கன்னு அவனை பார்த்து எகத்தலமா சிரிக்கிறாங்க. அப்பதுல இருந்து அவன் வீட்டுல இருக்க யாருமே அவனை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவன் கசின் அவன்கிட்ட சேஃப்டிக்காக வச்சுக்கன்னு ஒரு கன்னை கொடுத்துட்டு இதை உனக்கு யூஸ் பண்ண தெரியுமான்னு நக்கலா கேட்கிறான். ஆனா உண்மையிலே அவன் ஒரு டாப் ரேங்க்டு கில்லர்னு அங்க இருக்க யாருக்குமே தெரியாது. அவன் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சிஐஏ ஒரு போரிங்கான வேலையை அவனுக்கு கொடுத்திருக்கும். ஒரு நாள் அவனோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வெடிச்சு ஆங்கரா மாறிடுது. அன்னைக்கு நைட் அவன் பஸ்ல போறப்ப திடீர்னு சில ரவுடி பசங்க அந்த பஸ்ல வந்து ஏறாங்க. அவனுங்க பஸ்ல ஒரு பொண்ணை பார்த்ததுமே மத்த எல்லாரையும் கீழே இறங்க சொல்றானுங்க. அவனும் இறங்குற மாதிரி போறான். ஆனா முன்னாடி போனதுமே பஸ்ஸோட கதவை அடைச்சிட்டு அவங்கள திரும்பி பாக்குறான். அதை பார்த்ததுமே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ ஒட்டுமொத்த கோத்தையுமே சேர்த்து வச்சு அவனுக்கு எல்லாரையும் அடிச்சு துவச்சிட்டு அவன் கிளம்பிடுறான்.